பாகிஸ்தானின் அரிய வகை பாம்பு உண்ணி ஆட்டின் மறுபக்கம். உண்மையிலேயே பாம்புகளை அடித்து உண்ணுமா? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பாகிஸ்தானின் அரிய வகை மர்கோர் ஆடு ஒன்று வழி தவறி காஷ்மீருக்குள் வந்த செய்தியை நாம் வெளியிட்டிருந்தோம். இந்த ஆட்டிற்கு பஸ்தூ பழங்குடிகள் மர்கோர் என்று பெயரிட்டுள்ளனர். மர் என்றால் பாம்பு, கோர் என்றால் உண்ணி என்று பொருள். இதற்கு காரணம் அவர்கள் இந்த ஆடு பாம்புகளை உண்ணும் என நம்புகின்றனர். மேலும் அப்படி உண்டுவிட்டு அது ஒரு வகை நுரையை கக்கும் என்றும் அந்த நுரை பாம்பு கடிக்கு மருந்து என்றும் நம்புகின்றனர். இதுவரை எந்த குழப்பமும் இல்லை. அது முழுக்க முழுக்க அவர்களின் நம்பிக்கை. அப்படித்தான் செய்தியிலும் நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதே நேரம் இந்த வகை ஆடுகள் உண்மையிலேயே பாம்புகளை உண்ணுமா என்று விலங்கியல் நிபுணர்களிடம் கேட்டபோது அப்படி உண்ணாது என்றும் அது முழுக்க முழுக்க தாவர உண்ணி என்றும் கூறுகின்றனர். அதே நேரம் அதன் எச்சிலில் பாம்பு கடிக்கு மருத்துவ குணம் இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். இதேபோல பாகிஸ்தான் விலங்கியல் ஆய்வாளர்கள் இது குறித்து இணையதளங்களில் எழுதியுள்ள கட்டுரையில் 2 காரணங்களுக்காக இந்த ஆட்டிற்கு பாம்பு உண்ணி என்று பெயர் வந்ததாக கூறுகின்றனர். ஒன்று, அதன் வளைந்து நெளிந்த கொம்புகள் பாம்பின் உருவத்தை பிரதிபலிப்பதால் அந்த பெயர் வந்திருக்கலாம் என்றும், மேலும் அதன் எச்சிலில் பாம்பு கடிக்கு மருந்து இருப்பதால் அப்படி வந்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த ஆடுகள் சுமார் 2000 அடி முதல் 11,800 அடி வரையிலான உயரத்தில் வசிப்பவை என்பதால் மனிதர்களின் கண்களுக்கு அவ்வளவாக தென்படுவதில்லை. டிஸ்கவரி, நேஷனல் ஜியோகிராஃபி உள்ளிட்ட சேனல்கள் இந்த ஆடுகள் பற்றிய ஆவணப்படங்களை வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.